வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை செலுத்தலாம். IMF அல்லது அனைத்துலக நாணய நிதியம் எனப்படும் அனைத்துலக கடன் வழங்கு முகமை அமைப்பு தனது இலங்கைக்குரிய களப்பயணத்தை முடித்து கொண்டு அந்த நாட்டை விட்டு கிளம்பிய நிலையில் அந்த அமைப்பின் பெரிய தலையாக இருக்கக்கூடிய இயக்குனர் நாயகம் என்ற பொறுப்பில் இருக்கும் அம்மணியான கிறிஸ்டலினா ஜோர்ஜிவாவும் அடுத்த மாத ஆரம்பத்தில் இலங்கைக்கு செல்ல உள்ளதான புதிய செய்தியும் வந்துவிட்டது. இலங்கைக்கு நிதி ரீதியில் அபயம் அளித்துக் கொள்ள தயாராகவே இருப்பதான நற்செய்தியை நேற்று முன்தினம் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வழங்கிய நிதியத்தின் முக்கிய குழு அப்படியே தமது தலை கிறிஸ்டினா விரைவில் கொழும்புக்கு வரவுள்ள செய்தியையும் சொல்லியுள்ளது. கடந்த ஒரு வார காலமாக IMF குழு நடத்திய களப்பயணம் கடந்த புதனன்று முடிந்த கையுடன் IMFின் இயக்குனர் இலங்கைக்கு செல்வது அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சி தரப்புக்கு ஒரு வகையில் உதவியாகவும் இருக்கக்கூடும், அதேவேளை இன்னொரு வகையில் உறுத்தலாகவும் இருக்கக்கூடும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை தித்வா சூறாவளியால் அடிவாங்கிய இலங்கை தீவை மீண்டும் கட்டமைத்துக் கொள்ள தேவையான நிதி இன்னமும் முறையாக அனைத்துலக அரங்கிடமிருந்து நன்கொடையாகவோ கடனாகவோ கிட்டிக்கொள்ளவில்லை. இந்த மீள் கட்டமைப்புக்கு இந்த வருடம் மட்டும் 500 பில்லியன் ரூபாய் தேவைப்படும் என மதிப்பீடுகள் உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா தித்வாவுக்கு பின்னர் ஆரம்பித்த மீள் புனரமைப்பு நிதி கணக்கில் இதுவரை விழுந்த தொகை என்னவோ 8.5 பில்லியன் இலங்கை ரூபாதான். பெரும்பாலான நாடுகள் தித்வா தாக்கிய பின்னர் உடனடி நிவாரணங்களை இலங்கைக்கு வழங்கிவிட்டு ஒதுங்கிவிட்டன. இந்தியாதான் இந்த உடனடி நிவாரணங்களுக்கு அப்பால் கொஞ்சம் உபரியாக கருணை காட்டி ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு அதிகமான நிதி உதவியை வழங்கி கொண்டாலும் தித்வா மீள் கட்டமைப்புக்கு இந்தியாவின் இந்த உதவியும் போதாது என்பதால் ஸ்ரீலங்கா ஒரு அனைத்துலக உதவி மாநாட்டை நடத்த வேண்டிய நிலைமையை தொடர்ந்தும் எதிர்நோக்கிக் கொள்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு இவ்வாறான ஒரு நிலம் இருந்தாலும் பூகோள அரசியல் அரங்கை தற்போது கலக்கி வரும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்து எடுக்கும் முயற்சிகளால், இல்லையென்றால் உலக நாடுகளை அவர் அடுத்தடுத்து அடிக்க தலைப்படும் முயற்சிகளால் இவ்வாறு ஒரு அனைத்துலக மாநாட்டை சுமூகமாக கூட்டிக் கொள்ளும் நிலை இலங்கைக்கு இன்னமும் கைகூடி வரவில்லை. இதனால் இன்னும் சில நாட்களில் IMFின் தலை கொழும்புக்கு வந்து சென்ற பின்னர் அந்த பயணத்தில் அவர் வழங்கும் திட்டப்படி இவ்வாறான ஒரு இன்டர்நேஷனல் டொனார் கான்ஃபரன்ஸை கூட்ட கொழும்பு அதிகார மையம் திட்டமிடக்கூடும். ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் சும்மா ஸ்ரீலங்காவுக்கு கிட்டிக்கொள்ளாது என்பதும் வெளிப்படையான ஒரு விடயம். ஏனென்றால் ஏற்கனவே IMF அதாவது நாணய நிதியம் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கிய தாள விதிகளின் அடிப்படையில், இந்த விதிகள் ரணிலின் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட விதிகள் என்றாலும் அனுரவும் இந்த விதிகளை கைக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருப்பதால் IMF ஏற்கனவே கொடுத்த தாளங்களுக்கு அடிப்படையில் அனுர அரசாங்கமும் ஆட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இலங்கைக்குரிய புதிய கல்வி திட்டத்தை ஸ்ரீலங்காவின் உள்ளக எதிர்க்கட்சிகள் எதிர்த்து கொண்டாலும் இவ்வாறான சர்ச்சைக்குரிய விடயங்களில் IMF இறுக்கமாக இருக்கின்றது. நிச்சயமாக இவ்வாறான மறுசீரமைப்புகள் இடம்பெற வேண்டும் என்பதே IMFின் விருப்பமாக இருப்பதால் வேறு வழியின்றி IMFின் தாளத்துக்கு அனுர அரசாங்கமும் ஆட வேண்டிய ஒரு நிலையைத்தான் கொண்டுள்ளது. இந்த பின்னணியில்தான் IMFின் பெரிய தலை விரைவில் கொழும்புக்கு செல்ல உள்ள விடயம் பகிரங்கப்படுகிறது. ஏற்கனவே IMF குழு கொழும்பில் தங்கியிருந்த வேளை அதனுடனான தொடர்பாடலில் தமிழ் அரசியல் முகங்கள் மற்றும் தமிழ் குடிசார் அமைப்புகள் சொதப்பியிருந்த விடயத்தை நேற்று செய்தி வீச்சு சொல்லியிருந்தது. இந்த பின்னணியில் அந்த தரப்புகளுக்கு இரண்டாவது வாய்ப்பு IMFின் இயக்குனரின் பயணத்துடன் காத்திருக்கின்றது. ஆனால் இவ்வாறாக கிட்டும் புதிய வாய்ப்புகளை எந்த அளவுக்கு தமிழர் தரப்பு பயன்படுத்தி கிவிலோயா திட்டம் போன்ற விடயங்களில் கொழும்பு அதிகார மையத்தின் நீண்டகால திட்டங்களால் தமிழர் தாயகத்துக்கு வரவுள்ள ஆபத்துக்கள் குறித்த கரிசனைகளை அனைத்துலக அரங்குக்கு அந்த தரப்பு எடுத்து கூற தயாராகின்றதோ என்பது தெரியவில்லை.
அன்றோ தரப்பு தற்போது தமக்கு பிடிக்காத சில முகங்கள் மீது அரசியல் ரீதியில் சில ஆப்புக்களை செருக தலைப்படுவது பகிரங்கமாகவே தெரிகின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இரண்டாவது பெரிய முகமாக கருதப்படும் அதன் துணை செயலாளர் நாயகமும் சக தலைமை அதிகாரி பொறுப்பில் உள்ள சமிந்த குலரண்ணாவும் கடந்த வாரம் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டபடியா நீங்கள் அறிந்த விடயம். இந்த பதவிக்குரிய தகுதிகள் குறித்த நபரிடம் இல்லாததால் அவரை பதவி நீக்கம் செய்யும் முடிவை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா தலைமையிலான நாடாளுமன்ற பணியாளர் ஆலோசனைக்குழு எடுத்ததாக கூறப்படும் போதிலும் இடைநீக்கத்துக்கு உள்ளாக்கப்படும் முன்னர் குறித்த அதிகாரியிடமிருந்து எந்தவித விளக்கங்களும் கூறப்படாமல் தான் அவர் பதவியிலிருந்து பதவி இடைநீக்கம் என்ற கடாசலுக்கு உள்ளாக்கப்பட்ட விடயமும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதேபோல நாட்டின் சட்டமா அதிபரை மையப்படுத்திய விடயங்களிலும் அதேபோல நாட்டுக்கு கடந்த வருடம் முதல் நிரந்தரமாக ஒரு கணக்காளர் நாயகம் அதாவது ஆடிட்டர் ஜெனரல் இல்லாத நிலைமையும் அனுர அரசாங்கத்தை தாக்கும் மேலும் சில விடயங்களாகவும் உள்ளன. இதற்கும் அப்பால் நாட்டின் புலனாய்வு சேவையில் தமக்கு ஒவ்வாதவர்கள் என கருதப்பட்ட 40 அதிகாரிகளை ஜேவிபி மேற்பார்த்த அனுர அரசாங்கம் திடீரென இடமாற்றம் செய்ததாகவும் இதனால் நாட்டின் புலனாய்வு சேவை பாதிக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சியில் உள்ள சாமர சம்பத் தசநாயக்கா போன்ற ராஜபக்ஷ ஆதரவு முகங்கள் அலறுவது வேறு விடயம். ராஜபக்ஷ அதிகார மையத்தின் செல்ல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சாமர சம்பத் தசநாயக்கா போன்ற தில்லாலங்கடிக்காரர்கள் சொல்லும் விடயங்களில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கக்கூடும் என்பது ஒரு ஐயத்துக்குரிய விடயம் என்றாலும் நாட்டின் சட்டமா அதிபர் பரிந்து ரணசிங்கவை மையப்படுத்தி வரும் செய்திகளில் ஆதாரங்கள் இருப்பதாக கருதப்படுதலால் பரிந்த ரணசிங்கவுக்கும் விரைவில் அரசாங்கத்தால் குடைச்சல்கள் அதிகரிக்கும் என்ற கிசுகிசுக்களும் வலுவாகத்தான் இருக்கின்றன. ராஜபக்ஷ அதிகார மையத்தில் சாமர சம்பத் தேசநாயக்கா போன்றவர்கள் சொல்லும் விடயங்கள் மட்டுமல்ல, காலங்கடந்து எரிக் சோல்ஹைம் போன்ற முன்னாள் இலங்கை தீவுக்குரிய சமாதான அனுசரணை முகங்கள் குறிப்பிடும் புதிய விடயங்கள் காலங்கடந்த விடயங்களாக இருந்தாலும் அரசியல் கையறு நிலையிலுள்ள தமிழர்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த செய்திகளால் பலன் இருக்கும் என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் எவ்வளவு தூரம் தமிழினம் கடந்த காலத்தில் அனைத்துலக அரங்காலம் சமாதானம் என்ற பெயரால் வஞ்சிக்கப்பட்டது என்பதற்கு எரிக் சோல்ஹைம் குறிப்பிடும் புதிய செய்திகளும் ஆதாரங்களை வழங்கக்கூடும். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணாவை பிரிக்கும் சுழிக்கு அவருக்கு சமாதான காலத்தில் தாய்லாந்து என்ற ஒரு நாட்டை காட்டிய விடயம் முக்கியமான பங்கை செய்ததான விடயத்தை எத்தனையோ வருடங்களுக்கு பின்னர் இப்போதுதான் எரிக் சோல்ஹைம் மீண்டும் சொல்ல தலைப்படுகின்றார், உறுதிப்படுத்த தலைப்படுகின்றார். ஆனால் இந்த விடயம் எப்போவோ தேசத்தின் குலர் அண்டன் பாலசிங்கம் அவர்களால் தமிழ் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட விடயம் என்பது யதார்த்தமானது. ஆனால் இப்போதுதான் அது காலங்கடந்து தமிழர்களின் அரசியல் கையறு நிலைமை நீட்சியடையும் பின்னணியில் எரிக் சோல்ஹைமின் வாயிலிருந்து வந்திருக்கின்றது. போர்க்காலத்தில் இன்னல் சூழ்ந்த இடங்களை கண்ட கருணாவுக்கும் தாய்லாந்தை கண்டவுடன் சலபம் ஏற்பட்டது என்ற விடயத்தை இப்போது சொல்லும் எரிக் சோல்ஹைம் இதனால் தமிழர்களுக்கு எந்தவித நல்வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ள முடியாது என்ற யதார்த்தத்தையும் உறுதிப்படுத்துகின்றார். ஆனால் கருணாவில் தாய்லாந்தை கண்ட பின்னர்தான் மாற்றங்கள் உருவாகியிருக்கலாம். அதுவே அவரை தான் இருந்த சொந்த அமைப்பான விடுதலை புலிகளை பிளக்கும் திட்டங்களை போடுவதற்கு உத்வேகத்தை வழங்கியிருக்கலாம் என இப்போது சோல்ஹைம் உறுதிப்படுத்த தலைப்படுகின்றார். அப்படியானால் தாய்லாந்து பேச்சுவார்த்தைகள் ஊடாக இவ்வாறான நாசகார பிளான்கள் உருவாக வேண்டுமென்ற அடிப்படையில் கொழும்பு சில கமுக்கங்கான திட்டங்களை நகர்த்தியுள்ளது என்பதை இப்போது எரிக் சோல்ஹைம் உறுதிப்படுத்த தலைப்படுகின்றார். எரிக் சோல்ஹைம் கூறும் இந்த கருத்தின் பின்னணியில் இவ்வாறான பல நாசகார திட்டங்கள் மற்றும் நாடகங்களுக்கு அன்றைய நாட்களில் சூத்திரம் போட்ட அதே ரணில் விக்ரமசிங்க தான் தனது கடந்த வருட தடுப்பு காவல் காலத்தில் உயிராபத்து நாடகங்களை போட்டு உயர் மருத்துவ வசதிகளை தவறாக பயன்படுத்தியதாக இந்த வாரம் கூட ஸ்ரீலங்கா நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொசுர்களாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க தமிழர் தாயகத்தின் அரசியல் உரிமை போராட்டத்திற்கு செய்த பெரு நாசகாரம் இன்று அந்த இனத்தை கையறு நிலையில் நீட்சியடைய வைக்கின்றது. இதற்கிடையே ரணில் விக்ரமசிங்கவை அவரது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு பிரித்தானிய பல்கலைக்கழகம் குறிப்பாக
அவரது மனைவி பட்டம் பெற்ற அந்த பல்கலைக்கழகம் அனுப்பிய அழைப்பிதழின் நம்பகத்தன்மையை ஆராய்வதற்கு அண்மையில் பிரித்தானியாவுக்கு பிறந்த ஸ்ரீலங்கா சிஐடி குழு தவறிவிட்டதாக ரணிலின் வழக்கறிஞர்கள் நேற்று புதிய குற்றச்சாட்டை தொடுத்திருப்பது வேறு விடயம். இதற்கிடையே ரணில் குறித்து சமூக ஊடகங்களில் வெளிப்படும் கடும் விமர்சனத்தின் தாக்கம் குறித்தும் அவரது சட்டக்குழு நேற்று கவலையை தெரிவித்து ரணிலுக்கு எதிரான வழக்கு அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் ரணிலின் பிரித்தானிய பயணம் குறித்த விசாரணைகளை நடத்தும் மையம் ஷானி அபயசேகரவின் கரங்களில் உள்ளதென்றும், இதே ஷானி அபயசேகரா கடந்த 2024 அரசு தலைவர் தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல் காலத்தின் போது அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்காக பகிரங்கமாகவே பரப்புரை செய்தவர் என்பதால் அவர் நிச்சயமாகவே அனுர தரப்பு விரும்பும் வகையில் ரணிலின் வழக்கை திசை திருப்பிக் கொள்வார் எனவும் ரணில் தரப்பு குறிப்பிடுகின்றது. ஆனால் இதே ரணில் சில வருடங்களுக்கு முன்னர் தமிழர் தாயகத்தின் அரசியல் உரிமை போராட்டத்தின் திசை வழியே நாசகாரமாக திருப்ப சுழி போட்ட ஒரு சூத்திரதாரி என்பதும் வேறு விடயம். தமிழர்களின் தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த முகங்களில் சில பலவீன முகங்களை இலக்கு வைத்து ரணில் அண்ட் கோ சமாதான பேச்சுவார்த்தை காலத்தில் போட்ட திட்டங்களில் ஒன்றாகத்தான் கருணா தாய்லாந்தை பார்த்த பின்னர்தான் அவரது தடம் மாறியதான விடயம் இப்போது எரிக் சொல்ஹெய்மால் கோடிட்டு காட்டப்படுகின்றது. கருணா சமாதான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கு சென்றபோது பேங்காக்கின் நவீன வாழ்க்கையால் அவர் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிடும் எரிக் சொல்ஹெய்ம் அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த பேங்காக்கை தாம் தெரிவு செய்தது அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அது இருந்தது என்ற ஒரு காரணத்தை இப்போது செல்கின்றார். ஆனால் தாய்லாந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இவ்வாறு கருணா போன்ற செலவக்காரர்களை பிரித்தெடுக்கும் வகையிலான திட்டங்களுக்கா என்பதை இப்போது அதே எரிக் சொல்ஹெய்மின் வாக்குமூலத்தில் இருந்தும் வெளிப்படுத்தப்படுகின்றது. முன்னரெல்லாம் நோர்வேயில் சில சமாதான அமர்வுகளை தாம் நடத்திய போது இலங்கை பிரதிநிதிகள், அதாவது விடுதலை புலிகளின் பிரதிநிதிகள் உட்பட்டவர்கள் நோர்வேயின் பனிப்பொழிவை பார்த்து பயந்ததால் தான் பேச்சுவார்த்தைகளை தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு திசை திருப்பினோம் என எரிக் சொல்ஹெய்ம் கூறுவது இன்னொரு சோடிப்பாகவும் இருக்க முடியும். இவ்வாறான பல சதிகளை கடந்த அதே தமிழ் தேசியத்தில் இன்னமும் சர்ச்சைகளும் சதித்திட்ட கதைகளும் ஓய்வுக்கு வரவில்லை. இதன் நீட்சியாகவே தற்போது சுமந்திரனும் சாணக்கியனும் உளவாளிகள் என தமிழரசின் முக்கிய முகம் ஒருவரே சொல்லும் அளவுக்கு கைப்பிள்ளைகளின் ஆட்டம் தமிழ் தேசிய அரசியலும் தீவிரமாக இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அமெரிக்காவில் கடந்த ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் அரசு தலைவராக பதவியேற்றதிலிருந்து அயல் நாடான கனடாவுடன் அவரது மோதல் தீவிரப்படும் நிலையில் கனடாவில் தயாரிக்கப்படும் அனைத்து விமானங்களுக்குரிய இறக்குமதி சான்றிதழ்களை மீளெடுக்கப் போவதாக நேற்று அவர் அதிரடியான அறிக்கையிடலை செய்திருக்கின்றார். ட்ரம்பின் அறிக்கையிடல் காரணமாக கியூபெக்கை தளமாக கொண்ட பெம்பார்டியர் விமான உற்பத்தி நிறுவனத்தின் வணிக ஜெட் விமானங்கள் உட்பட்ட விமானங்களுக்கு அமெரிக்காவில் தடை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இனிமேல் அமெரிக்காவுக்கு பொம்பார்டியர் உட்பட்ட விமான உற்பத்தி நிறுவனங்கள் ட்ரம்பின் தடையால் ஏற்றுமதியை செய்வது கடினப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சில விமானங்களை கனடாவில் விற்பதற்கு கனடா தடைகளை போடுவதால் இந்த நிலைமை உடனடியாக சரி செய்யப்படாவிட்டால் அமெரிக்காவுக்கு விற்கப்படும் எந்த ஒரு கனேடிய உற்பத்தி விமானங்களுக்கும் 50% வரியை விதிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் எச்சரிக்கின்றார். இந்த நிலையில் உக்ரைனில் கடும் குளிர்காலம் தாக்கி வருவதால் தலைநகர் கீவ் உட்பட்ட முக்கிய உக்ரைனிய நகரங்கள் மீதான தாக்குதல்களை ஒரு வார காலத்திற்கு நிறுத்தி வைப்பதற்கு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு அறிக்கையிடலில் கூறியிருக்கின்றார். வெள்ளை மாளிகையில் நடந்த கூட்டத்தின் போது ட்ரம்ப் இந்த விடயத்தை தெரிவித்தாலும் இந்த ஒரு வார கால மோதல் தவிர்ப்பு விடயம் ரஷ்யாவால் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இதேபோல விளாடிமிர் புட்டினுடன் எப்போது தான் உரையாடினேன் என்பதையும் ட்ரம்ப் கூறவில்லை. உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளதால் உக்ரைனின் பெரும்பகுதிகள் மின் பற்றாக்குறை மற்றும் மின்வெட்டுக்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் புட்டினின் இந்த ஒரு வார கால தாக்குதல் நிறுத்தம் வருவதாக ட்ரம்பின் கருத்து வந்திருக்கின்றது. இந்த கருத்தை உக்ரைன் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வரவேற்றிருக்கின்றார். இந்த ஒரு வார கால போர் நிறுத்தத்தை உருவாக்கி தந்ததற்காக நன்றி தெரிவிக்கின்றார். ஆனால் இன்னமும் இந்த ஒரு வார கால போர் நிறுத்தத்தை ரஷ்யா உறுதிப்படுத்தவில்லை என்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.